பர்சனல் லைஃப் எல்லாம் தாண்டி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும். அது விமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், தே ஃபேஸ். ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். இல்லைனா அது நம்மளை வந்து மென்டலி சிக் ஆக்குறதோ, நம்ம எமோஷனலி நம்மளை டவுன் ஆக்குற விஷயங்கள சில விஷயங்கள் நடக்கும்ல. அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுல தானே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நோனா உங்களை கையை பிடிச்சி, ஈவன் மீடியா மட்டும் நான் சொல்லலை, எல்லா ஃபீல்டுலையுமே தான் நான் சொல்கிறேன். மீடியாவில் அது கொஞ்சம் ஓப்பனாக தெரியுது, அவ்வளோதான். இப்போது அதர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. மீடியா தான். ஏன்னா எல்லா தப்புமே பண்ணுறது என்னமோ மீடியா பீப்புள்ன்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் உன்னோட கையை பிடிச்சி யாரும் இங்கே வந்து எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. உன்னோட மனசு மட்டும்தான். உன் மனசுக்கு ஓகே அந்த மாதிரி நீ வந்து அதை நோன்னு சொல்லாமல் உன்னால் பண்ண முடியும். 100% பண்ண முடியும். அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பண்ணுறதும் பண்ணாததும் உன்கிட்ட மட்டும் தான் இருக்குது இதில். ஃபோர்ஸ் பண்ணிலாம் யாருமே வந்து கம்பல் பண்ண முடியாது எதுவுமே இல்லை. இப்போது ஒரு டிஃபன் உங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் ஹோட்டலுக்கு, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்களா? இல்லைப்பா எனக்கு டைம் இல்லை, நான் வரலன்னா விட்டுருவாங்க, அவ்வளோதான். உங்ககிட்ட மேபி இப்போது ஏதோ ஒரு வைக்கலாம் யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு அதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்படிலாம் கூப்பிடாதீங்க அந்த மாதிரி நான் கிடையாதுன்னா, அப்படியே யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, அவ்வளோதான்.